ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஷாப்பர்ஸ் ஆஃப் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எப்படி ஸ்லோகன் சொல்லியிருக்காங்கன்னா, ரிவார்டிங் ஸ்டைல் ரெடி ஃபார் யூ, அதாவது ஸ்டைலான ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்காக ரெடியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஷாப்பர் ஸ்டாஃபும் HDFC பேங்க்கும் கோ பிராண்ட் பண்ணி இந்த கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷ் ஷாப்ஸ்ன்றதால அவங்க இப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த கார்டு வந்து ஷாப்பிங்க்கு சிறந்த கார்டா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோட முடிவில் உங்களுக்கு ஃபைனலாக தெரிய வரும். ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ண முக்கிய காரணம் நானே தாங்க. இந்த கார்டு பார்த்தனா நான் போன வருஷத்துலேருந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன், போடணும். அதான் என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டை நான் சூஸ் பண்ணி போடலான்னு பார்க்குறப்ப உங்களுடைய கமெண்ட்ல இருக்க கார்டு பற்றி போடுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? அதாவது நான் எப்படியாவது வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போதைக்கு என்னால் 2 வீடியோ தான் கவர் பண்ணுது. கூடிய சீக்கிரத்தில் உங்களுது எல்லாமே கியூவில் வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா கியூவில் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இந்த கார்டில் இருக்க வெல்கம் போனஸ், ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த ஷாப்பர் ஸ்டாப் அந்த ஸ்டோர். இந்த மாதிரி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மாலில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். ஸோ பேசிக்காக இது ஒரு ஷாப்பிங் கார்டு. ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேலரி 20,000க்கு மேலே வாங்குறீங்களோ மாதத்துக்கு அவங்கள இந்த கார்டுக்கு எலிஜிபிள். இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 6 லட்சத்துக்கு மேலே ITR ஃபைல் பண்ணிருக்கணும். வயசு 18க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ். இவங்க ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 299 ப்ளஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 1, 2024 முன்னாடி யாரெல்லாம் இந்த கார்டு வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு இதனோட பெனிஃபிட்லாம் கொஞ்சம் மாறும். ஸோ அது ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு PDF இருக்கு, டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 299ங்க. அதே தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மார்ச் 1, 2024 முன்னாடி வாங்குறவங்க ஆனுவல் ஃபீ கூட கிடையாது, ஃப்ரீயாக தான் இருந்தது. சரிங்களா? அதாவது ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கான்செப்டே மாறும். அவங்க வந்து சிட்டிசன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். இவங்க வந்து காம்ப்ளிமெண்டரி ஷாப்பர் ஸ்டாப் சில்வர் ஏஜ் மெம்பர்ஷிப் கொடுக்கறதா சொல்றாங்க. அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா ரூ. 350. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் அப்புறம் அது இதுன்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து சில்வர் ஏஜ் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் 500 ஒர்த் உள்ள ஷாப்பர் ஸ்டாப் வவுச்சர் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடிமபிள். ஸோ அவங்க ஸ்டோர்லேயே போயிட்டு இதை நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வவுச்சர் வந்து பேமெண்ட் மேக் பண்ணும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூ. 500 வவுச்சர் ஒரு ரூ. 1000 எடுக்கிறீங்கன்னா மீதி ஒரு ரூ. 500 நீங்க வந்து கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணிட்டு இந்த வவுச்சரை ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் விசா அண்ட் ரூபே கார்டு 2 வேரியண்ட்டுமே இருக்கு. நீங்க வந்து எந்த கார்டு வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். UPI சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ நீங்க கூகுள் பே, பேடிஎம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துலையும் நீங்க வந்து UPI மூலியமா சிங்க் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இதில் கால் இல்லை. ஸோ இது வந்து பேசிக்கா 299 தானே ஜாயினிங் ஃபீஸும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்க. இவங்க 3% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதா சொல்றாங்க. ஷாப்பர் ஸ்டாப்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஷாப்பர் ஸ்டாப்ன்ற ஷாப்ல கடையில நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் மாசம் மேக்ஸிமம் 500 மேல உங்களுக்கு கிடைக்காது. அதாவது 500 பாயிண்ட்ஸ் மேல உங்களுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஷாப்பர் ஸ்டாப் ஷாப் இல்லாம மற்ற இடத்துல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் மேல உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃபர். நீங்க ரூ. 500 வரைக்கும் சம்பாதிக்கலாம், அதாவது ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதாவது ஒரே பர்ச்சேஸ்ல 15,000க்கு மேல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடணும். அதுவும் அவங்க கடையில தான் ஷாப்பர் ஸ்டாப் ஷாப்பிலே நீங்க வந்து அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூ. 500 கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை தான், மேக்ஸிமம் 5 தடவைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது ஒரு வருஷத்துல. அதாவது என்ன நீங்க பர்ச்சேஸ் பண்ணனா ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே தாங்க. இதுதான் வீக்கெண்ட் ஆஃபர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசரி எக்ஸ்பென்ஸுக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுக்கெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்ட் பேமெண்ட் பண்றப்பையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட் பண்றப்பையும் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 1% ஃபீஸ் போடுறாங்க நீங்க ரெண்டல் பேமெண்ட் பண்ணி, அதாவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல போய் நீங்க ரெண்ட் பேமெண்ட் பண்ணி தெரியுமா, அவங்களாம் வந்து 1% ஃபீஸ் போடுறாங்க. ஓகேங்களா? அதனால இதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ரெண்ட் பேமெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் எப்பரா ரெடீம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் பை மூலியமா ரெடீம் பண்ணலாம், இல்ல நெட் பேங்கிங் மூலியமா ரெடீம் பண்ணலாம். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். இன்னைக்கு எவ்வளவு நீங்க ஷாப் பண்றீங்களோ அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் அதே 2 வருஷம் கழிச்சு ஈஸியா எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் 1 ரூபின்ற மாதிரி தான் இதுல சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஷாப்பர் ஸ்டாப் வவுச்சருக்கு மட்டும் தான். ஓகேங்களா? நீங்க இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வச்சு
நீங்க ஷாப்பர் ஸ்டாப் வவுச்சர் மட்டும் தான் ரெடீம் பண்ண முடியும். மத்தது ரெடீம் பண்ணீங்கன்னா, அதாவது ப்ராடக்ட் கேட்லாக் மத்தது ரெடீம் பண்ணீங்கன்னா 25 பைசா ஆயிடுது. அப்ப வேற வழியே கிடையாது. நீங்க ஷாப்பர் ஸ்டாப் வவுச்சர் மட்டும் தான் ரெடீம் பண்ணணும். ஓகேங்களா? இதே நீங்க வந்து கேஷா ரெடீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நெட் பேங்கிங் மூலியமா நீங்க கேஷா ரெடீம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 0.20 பைசா தான். ஸோ அப்புறம் ஏர் மைல்ஸும் 0.25 பைசா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் பை மூலியமா நீங்க ஃபிளைட் டிக்கெட் ஹோட்டல்ஸ் புக் பண்ணீங்கன்னா 0.20 பைசா தான். அப்படி பார்க்கும்போது நீங்க ஷாப்பர் ஸ்டாப்போட வவுச்சர் ரெடீம் பண்றது தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். ஃபினான்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.75% வரைக்கும் மாசத்துக்கு போறாங்க. அதாவது ரூ. 100க்கு ரூ. 3.75 பிளஸ் அதுக்கு டாக்ஸ் இருக்கு. அதாவது அது ஆனுவலா கன்வெர்ட் பண்ணும்போது 43% மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்பயுமே ஒரு மினிமம் டியூலாம் வந்தா கட்டுறாதீங்க. ஃபுல் அமௌண்ட் கட்ட பாருங்க. இப்போ 10,000 வருதுன்னா பில் ஜெனரேட் ஆகி அந்த டியூ டேட்டுக்குள்ள 10,000 கட்டி முடிச்சிருங்க. நீங்க அடுத்த மாசம் கட்டிக்கலாம், அடுத்த மாசம் கட்டிக்கலாம். மினிமம் டியூ மட்டும் கட்டிட்டு வந்தீங்கன்னா அப்போ பர்சன்டேஜ் கணக்கு பாருங்க 43%. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க 2.5% கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ் போடுறாங்க. அப்புறம் குறைஞ்சது ரூ. 500 வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க போயிட்டு ரூ. 1000 வித்ட்ரா பண்ணீங்கன்னா ரூ. 500 எடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். ஃபியூல் சர்சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. எல்லா ஃபியூல் ஸ்டேஷன்லயும் நீங்க பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 400க்கு மேல இருக்கணும், 5000க்கு உள்ள இருக்கணும். அதுக்குள்ள தான் நீங்க வந்து பெட்ரோல் அதாவது ஃபியூல் போடணும். ஸோ அது இல்லாம நீங்க வந்து அது கீழே போட்டீங்கன்னா அதுக்கு மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1% ஃபியூல் சர்சார்ஜ் பிடிச்சிருவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ₹250 தான் ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா கிரெடிட் கார்டு வச்சு எப்பயுமே வந்து பெட்ரோலோ டீசலோ அதாவது ஃபியூலே போடாதீங்க. பெட்ரோலுக்கு நிறைய ஃபியூல் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி நான் வீடியோ ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன். என் சேனல் பேஜ் போய் பாருங்க. இல்ல மேல ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ்ங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் இவங்க எப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஸோ ஜீரோ லாஸ்ட் கால் லைபிலிட்டி. ஸோ இப்போ ஒருவேளை கார்டு தொலைஞ்சு அதில் ஏதாவது ஃப்ராடல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா, ஸோ அதை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க வந்து கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சைட் த இந்தியானா ஒரு நம்பர் இருக்கு, அவுட் சைட் த இந்தியானா ஒரு நம்பர் இருக்கு. இமீடியட்டா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ராடல் ஆக்டிவிட்டி ஈஸியா அவங்க வந்து ரிசால்வ் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனையா இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ இவங்க 3.5% ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் போடுறாங்க. நீங்க ₹100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதாவது ஃபாரின்ல போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஸோ 3.5% சார்ஜஸ் போடுறாங்க. அதாவது ₹100 ₹3.50. அப்ப பாத்துங்க. ஒரு சாம்பிள் கால்குலேட்டர் இங்க இருக்கு. அது பாருங்க. ஸோ இப்போ வந்து நீங்க கார்டு வச்சிருக்கீங்க. கார்டு வாங்கினோடனே ஷாப்பர் ஸ்டாப்ஸ்ல மாசம் மாசம் உங்களுக்கு ₹5,000 ஸ்பெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு 60,000 ஆகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ₹1,800 வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் வவுச்சர் கொடுக்குறாங்க ₹500. அப்புறம் ஷாப்பர் ஸ்டாப் சில்வர் மெம்பர்ஷிப் அந்த கார்டு கொடுக்குறாங்க. அது பார்த்தா ₹350. ஸோ அப்புறம் வீக்கெண்ட் ஆஃபர் வந்து ₹2,000. அப்படி பார்க்கும்போது டோட்டலா நீங்க 7.8% வந்து நீங்க சர்வ் பண்றதான்னு சொல்றாங்க. இப்போ மத்த ஸ்பெண்ட் ஓகேங்களா? கிராசரிஸ், ஹோட்டல், ஃபிளைட் டைனிங் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு 9,000க்கு பண்றேன்னு வச்சுங்க மாசத்துக்கு. ஸோ இங்க பாருங்க ₹1,08,000 நீங்க வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது 1% கேஷ்பேக் மீன்ஸ் ₹1,080 உங்களுக்கு வந்து டோட்டலா வந்திருக்கு. ஸோ டோட்டலா வந்து 1% சேவிங்னா ஸோ இந்த இடம் பாருங்க ₹5,730 டோட்டலா சேவ் பண்றீங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க யோசிங்க நீங்க கிராசரிஸ் ஹோட்டல் இதெல்லாம் வந்து மாசம் 9,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு யோசிக்குங்க. சரிங்களா? ஓவராலா ஆனுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 14,000 ஸ்பெண்ட் பண்றீங்களா? அப்போ 1,68,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ₹5,730 உங்களுக்கு வந்து கேஷ்பேக்ஸா தராங்க. ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தா 3.4%. ஓகே. ஸோ பாத்துங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்னு பாத்துங்க. பட் இது வந்து என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுக்கு ஓகே தான். பட் ஷாப்பர் ஸ்டாப்ல யார் அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த கார்டு வந்து பக்கவா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். நம்மளோட அவங்க வெப்சைட்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். நம்மளோட பேஜுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க. இதான் அவங்க பேஜ். ஸோ கார்ட் டைப்பு, கீ ஃபீச்சர்ஸ், ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர், வெல்கம் பெனிஃபிட், வீக்கெண்ட் ஆஃபர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மார்ச் 1, 2024க்கு முன்னாடி வாங்கினாங்க பார்த்தீங்களா கார்டு, அவங்களுக்குலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு. ஸோ இங்க பாருங்க மாத்திருக்காங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 6 சிட்டிசன் பாயிண்ட் கிடைக்குன்றாங்க. ஒருத்தர் ₹150 ஸ்பெண்ட் பண்ண போதும் எங்க ஷாப்பர் ஷாப்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண போது. ஸோ அதுவும் அதே தான் 500 சிட்டிசன் பாயிண்ட். ஸோ 2 ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பாயிண்ட் கிடைக்கும். ₹150 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதாவது இங்க பெர்சன்டேஜ் வைஸ்ல வந்துட்டாங்க. இவங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட் வைஸ்ல வந்துட்டாங்க. ஸோ ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் தான் இதுதான் நல்லா இருக்கு. ஓகேங்களா? பழைய கான்செப்ட் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸோ இங்க லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3,500. ஸோ அப்புறம் மைல் ஸ்டோன் பெனிஃபிட் பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ₹2,00,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 2,000 மதிப்புள்ள ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இது வந்து கார்டை வந்து அப்கிரேட் பண்ணுறப்ப டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷாப்பர் ஸ்டாப் ஸ்டோர்ல தான் ரெடீம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ பிளாக் வேரியன்ட்னு ஒன்று இருக்குது. அது தனி வீடியோவை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க மேஜரான திங்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம். லைக் பண்ணாத லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டா ஐடியில் கூட நீங்கள் வந்து பிங் பண்ணலாம். அங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க.
என் சேனல் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.